கூட்டணி கட்சிகளுடைய வரவேற்பு எல்லா இடத்துலயும் வண்டியை நிப்பாட்டி நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, திமுக ஜெயிக்க போறது உறுதி, திமுக கூட்டணி ஜெயிக்க போறது உறுதி, இந்தியா கூட்டணி ஜெயிக்க போறது உறுதி, இப்படி அனைத்திலையும் ஊழல். இந்த சிஏஜி ஊழலை பத்தி நம்முடைய தலைவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு எவ்வளவு தெரியுமா ஒன்றிய அரசு செலவு செஞ்சிருக்கு? 250 கோடி. 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்ல. 7.5 லட்சம் கோடி எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. இந்த முறை அவங்க கொடுத்த அறிக்கையில சென்ற 10 ஆண்டு கால பாஜக அரசினுடைய ஊழல் அத்தனையும் அம்பலத்துக்கு வந்துருச்சு. இறந்து போன ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம், அதுல 88,000 பேர் இறந்து போன 88,000 பேருக்கு ஒரே செல்போன் நம்பர்ல இருந்து போன் பண்ணி மருத்துவ காப்பீடு திட்டம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்காங்க. இந்த முறை நான் இன்னைக்கு பிரச்சாரம் 7வது நாள், கிட்டத்தட்ட 11 பாராளுமன்ற தொகுதியில பிரச்சாரத்தை முடிச்சுட்டேன். நான் நிச்சயமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், சவால் வர்றேன், இந்த 11 தொகுதியிலும் ஜெயிக்க போறது நம்முடைய கூட்டணி தான். கலைஞருடைய பிறந்த நாள் பரிசாக 40க்கும் 40 ஜெயிச்சு நம்முடைய தலைவர் கலைஞருடைய காலடியில அதை வைக்கணும். இந்த 6 லட்சம் ஓட்டம் கொண்டு தர மாட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது பார்த்துக்கிட்டே இருப்பேன். திருப்பி வரும்போது கேள்வி கேட்பேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா குறிப்பா சொன்னதா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10:45 மணிக்கு நான் இங்க வந்திருக்கணும், உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கணும். ஆனா வர்ற வழியெல்லாம் முழுக்க பொதுமக்களுடைய வரவேற்பு, கட்சிக்காரங்களுடைய கழகத்தினுடைய வரவேற்பு, கூட்டணி கட்சிகளுடைய வரவேற்பு, எல்லா இடத்துலயும் வண்டியை நிப்பாட்டி நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, திமுக ஜெயிக்க போறது உறுதி, திமுக கூட்டணி ஜெயிக்க போறது உறுதி, இந்தியா கூட்டணி ஜெயிக்க போறது உறுதி, நரேந்திர மோடி உங்களை வீட்டுக்கு போவது உறுதி, தைரியமா போங்க என வாழ்த்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் வர்றதுக்கு கொஞ்சம் காலம் தாமதமாயிடுச்சு. இருந்தாலும் இந்த உச்சி வெயில பொறுத்துக்கிட்டு, இந்த உச்சி வெயில விட உக்கரமான ஒன்றிய அரசை விரட்டியே ஆகும்னு இவ்வளவு எழுச்சியோட கூறியிருக்கீங்களே, அதற்கு முதல்ல என்னுடைய நன்றி. சென்ற 2019 நாடாளுமன்ற தேர்தல் போது இதே இடத்துல நான் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். அப்பொழுது நம்முடைய வேட்பாளர், காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த வேட்பாளர் அண்ணன் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு 3,57,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தீங்க. அதற்கு முதல்ல இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா இந்த முறை அந்த 3,57,000 வாக்கு பத்தாது. மோடி வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் இருக்கா? அதே மாதிரி இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுல நம்முடைய அரசு டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணாங்க, சோதனை பண்ணாங்க. அப்போ திமுக கண்டனம் பண்ணி அறிக்கையெல்லாம் விட்டீங்க. ஆனா இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் வீட்டுல இடி ரெய்டு நடந்துச்சுமா. 2 நாள் இடி ரெய்டு நடந்துச்சு. வாயை திறந்தாங்களா? அட்லீஸ்ட் ஒரு கண்டனத்தை விடுங்க, அட்லீஸ்ட் ஒரு வேண்டுகோள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சிஏஜி வெளியிட்ட ஊழல் பட்டியல், சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவங்களுடைய பொறுப்பே ஒன்றிய அரசும் மாநில அரசும் செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்றது. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அதை பண்ணுவாங்க. இந்த முறை அவங்க கொடுத்த அறிக்கையில சென்ற 10 ஆண்டு கால பாஜக அரசினுடைய ஊழல் அத்தனையும் அம்பலத்துக்கு வந்துருச்சு. 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்ல. 7.5 லட்சம் கோடி எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு எவ்வளவு தெரியுமா ஒன்றிய அரசு செலவு செஞ்சிருக்கு? 250 கோடி. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இறந்து போன ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம், அதுல 88,000 பேர் இறந்து போன 88,000 பேருக்கு ஒரே செல்போன் நம்பர்ல இருந்து போன் பண்ணி மருத்துவ காப்பீடு திட்டம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்காங்க. இப்படி அனைத்திலையும் ஊழல். இந்த சிஏஜி ஊழலை பத்தி நம்முடைய தலைவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. இதையெல்லாம் தட்டி கேட்கணும்னா வர ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நீங்க கை சின்னத்துல சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவருக்கு வாக்களிச்சு கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிறீங்க. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்துல வேட்பாளர் அறிமுக கூட்டம் இதுவரைக்கும் நடக்கல. எனவே இந்த பிரச்சார கூட்டத்தையே வேட்பாளர் அறிமுக கூட்டமாக கருதி நீங்கள் அனைவரும் நம்முடைய சகோதரர் செந்தில் அவர்களுக்கு, சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு வெற்றிக்காக நீங்க எல்லாம் பாடுபட வேண்டும். உங்களுக்கு ஒண்ணு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்?
ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? டாக்டர் கலைஞருடைய 100 முடிஞ்சு 101. வாக்கு எண்ணிக்கை எப்போ? ஜூன் 4. நாம முத்தமிழுக்கு டாக்டர் கலைஞருக்கு இதை விட சிறந்த பரிசை கொடுக்க முடியுமா? சென்ற முறை 39 தொகுதி, புதுச்சேரி சென்னை 40 தொகுதியில 39 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை நான் இன்னைக்கு பிரச்சாரம் 7வது நாள், கிட்டத்தட்ட 11 பாராளுமன்ற தொகுதியில பிரச்சாரத்தை முடிச்சுட்டேன். நான் நிச்சயமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், சவால் வர்றேன், இந்த 11 தொகுதியிலும் ஜெயிக்க போறது நம்முடைய கூட்டணி தான். ஆனா நான் உங்ககிட்ட கேட்பது, கலைஞருடைய பிறந்த நாள் பரிசாக 40க்கு 40 ஜெயிச்சு நம்முடைய தலைவர் கலைஞருடைய காலடியில அதை வைக்கணும். வெப்பமா நிச்சயம் செய்வோமா? அந்த 6 லட்சம் ஓட்ட மறந்துட மாட்டீங்கல்ல? நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது பார்த்துக்கிட்டே இருப்பேன். திருப்பி வரும்போது கேள்வி கேட்பேன். செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழுக்கு டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். நம்முடைய சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்களை 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.